நீங்க விசுவாச பாதையில் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் வழியில பார்ப்பீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் பேசிட்டு இருந்த ஆட்களை சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்லி கடைசியில் அவன் எப்படி இருப்பான்? பெரிய பிரச்சனையில் இருப்பான், பெரிய ஆபத்தில் இருப்பாங்க. இந்த வஞ்சனையில் விழுந்துடக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் போஜனமும் இல்லை, விவாகம் பண்றதும் விவாகம் பண்ணாம இருக்கிறதும் இல்லை. விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவர் நம்முடைய ரட்சகராகிய இயேசு. அவர் மேல கண்ணை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மற்றபடி மாம்சத்தின் கிரியைகளை மேன்மைப்படுத்தி அதிலே புது பிரதிஷ்டை, புது ஆழம் இருக்கிறதாக தேவையற்ற விளக்கங்களை கொடுத்து வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களை திரித்து பேசி மனிதனுடைய கண்களுக்கும் பார்வைக்கும் செவிகளுக்கும் தங்களை பக்திமான்கள் என்று காட்டிக் கொள்ளுகிற அநேக வெளியரங்கமான பக்தியின் முறைகள் ஒரு மனுஷனை பலப்படுத்தாத விசுவாசத்தை உடைச்சு போட்டுரும். அவன் விசுவாசத்தை வலிவு போகணும். சில பேரை பார்த்தீங்கன்னா வானபரியந்தம் தங்களை உயர்த்திட்டு கீழே விழுந்தவங்க இருக்காங்க. எச்சரிப்பா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு நான் வழி விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ள உம்முடைய கருத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேட்கணும்.